என் கொற்கை வேந்தே வாழ்க, தென்னம் பொறுப்பின் தலைவா வாழ்க, செலியா வாழ்க, தென்னவா வாழ்க, பலியோடு படரா பஞ்சவா வாழ்க, அடர்த்திரு குருதி அடங்கா பசுந்தனை பிறர்தலை பீடம் ஏறிய மரக்கொடி, வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல், செற்றனல் போலும் சேர்த்தனல் போலும் பொற்றொழில் சிலம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தாள் கடையகத்தாளே. வருக மாற்றாள் தருக இங்கு நீர்வார் கண்ணை என் முன் வந்தோய், யாரையோய் நீ மரக்கொடியோய். சேரா மன்னா சத்துவத உரையை எல்லரு சிறப்பில் இவளுடன் வியப்ப புல் ஒரு புன்றன் தீட்டோ நன்றியும் வாயில் கரைமணி நடுநா நவிங்க ஆவின் கரைமணி முகுநீர் வென்று கூட தான் தன் அரும்பெறை புதல்வனை ஆணியின் மடித்தோன் பெரும்பெண் பாலன்பது அவள் ஏகா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாக்காட்டு வாணிகையின் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை சிறப்ப சூழ்தல் மன்னா நின்னர் புகுந்து இங்கு என் காய்த்தனவு சகர்தல் வேண்டி நின்பால் குலைக்கொள்ளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பேரு. ஆமா ராஜா, உன் தேவி அருந்துணமை திருடியவன். கல்வனை கோரன் கடுங்கோலன் அன்று அன்று வெவ்வேறு கொற்றங்கான் கல்வன் ஆஹா என்ன நீதி என்ன தர்மம் என்ன நடுநிலைமை வேண்டே இது விசித்திரமானது. அதுல விசித்திரமானது உன் பேச்சு. பிரபு, எனக்கு பயமாக இருக்கிறது. இது கொலைத்தனம். அம்மா, நீதியும் நேர்மையும் நினையாமல் நீ பேசுகிறாய். உன் பதியை பார்த்தேன், விசாரித்தேன், அதன் பிறகே அரங்கேற்றினேன். பார்த்தீரா என் பதியை பார்த்தீரா? கலங்கமற்ற முகத்தை பார்த்தும் கல்வன் என்ற கூரை எப்படி மனம் வந்தது? உருவத்தில் யோகிகளாகவும் உள்ளத்தில் போகிகளாகவும் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. உருவத்தில் போகிகளாகவும் உள்ளத்தில் யோகிகளாகவும் இருப்பவர்களை நீங்கள் பார்த்ததில்லையோ? நரித்திரம் கலனாம் கொற்கை வேண்டே என் கால் கற்சிறப்பு மனுவரையறியே. தேமொழி உரைத்தில் செவ்வாய் நல்மொழி, யாமுடை சிலம்பு முத்துடைய யாருக்கு? தருக. இதில் எது உன் சிலம்பு? இதுதான் என் சிலம்பு. ஆம், அந்த திருடன் திருடைய சிலம்பு அதுதான். உண்மை இதைத்தான்